ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜெரி. இன்னைக்கு தேர்ஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். 27th விலாக் தான். காலையிலே பாப்பா எழுந்தாச்சு, நானும் எழுந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் எல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. ஸோ நார்மல் துணி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலம்பறையாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா துணியை மிஷினில் ஓட விட்டுறலாம் பெட்ஷீட்டெல்லாம். ஏன்னா இப்போ காலையிலே ஓட விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி காய வைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ நார்மல் துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, ஒர்க்குக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டாம் கூட கொஞ்சம் பேங்க்குக்கு போகிற ஒர்க்கும் இருந்துச்சு. டாம் வந்து பார்த்திங்கனாக்கா வேலை விஷயமா அங்கங்கே ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் போயிருந்தாங்க. மங்களூர்லேருந்து சென்னை வந்துட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் கிட்ட ஆகுது. அவங்கள போய் பார்க்கவே இல்லை. கடைசியாக ஒரு நாள் வந்தாங்க. அதுவும் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அன்றைக்கி உடனே கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து போய் பார்க்கலாம், பேங்க் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலம்பறையே கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நானும் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராப்பராக வந்து டயட் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஸோ அதுக்காகவே காலம்பறையாக எழுந்துக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. கண்ணம்மாவும் எழுந்துகிட்டே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரஷ் பண்ண போயிட்டா அவள். அங்கே ஒரே வலிக்குது எனக்கு, கட்டி வந்துருச்சு சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு போல் பாப்பாக்குமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பெட்ஷீட்டு தலகாணி உரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துவைக்க போட்டாச்சு. கம்ஃபர்ட் யூஸ் பண்ணி சேஃப் வாஷோட லிக்விட் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். மிஷினை ஓட விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கட்டும். ½ அன் ஹவரில் எப்படி பார்த்தாலும் முடிஞ்சிடும் ஓடி. ஸோ அதுக்குள்ளே கண்ணம்மாவை குளிக்க போகிறது கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து 7 o'clockலாம் வந்து மிஷினை போட்டுட்டேன் நான். அப்போ தான் ஒரு 7:30 7:45லாம் முடிஞ்சுது அப்படின்னா பாப்பாவை குளிப்பாட்டுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ச் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் வாட்சுமே சார்ஜ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க லவ் அண்ட் சப்போர்ட் இதுக்கப்புறமும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து டே இன் மை லைஃப் vlog வந்து அதிகமாக வரும். அது இல்லாமல் டயட் என்ன நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற vlogகும் வரும். இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கான விஷயத்தில் வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பெசரட்டு. நிறைய பேருக்கு தெரியாது பெசரட்டுன்னு சொன்னாக்கா பச்சைப்பயிறு தோசை. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் பால். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெட் ரைஸ் வந்து குக்கரில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா 2 வேலையாக ஆச்சு. குக்கரில் வச்சுமே வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி இருக்கவே இல்லை, வேகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதான் சொன்னேன், சாப்பாடை எப்பயுமே வெடிக்கிற மாதிரியே வெடிமா அதை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் குருமா குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக உருளைக்கிழங்கு வெங்காய தக்காளிலாம் அரிஞ்சு கொடுக்க சொன்னாங்க அம்மா. சரி ஓகே சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண உட்காந்துட்டேன். நார்மலாக அறிய வேண்டிய காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே அப்பா கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அறிய வேண்டிய காய்கறி இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மட்டும் காலையில் அரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வாக்கிங் போக முடியுமான்றது தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பேங்க்குக்கு போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அம்மா வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வேலை இருக்கிறதுனால இது பண்ணலை. ஸோ இன்றைக்கி டாமுக்கு போகிற வேலை இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு நயன்னு பேசிக்கிட்டே இருந்தா அவன். ஸோ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டு இன்றைக்கி எப்படி சமைக்கிறோம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணியாச்சு. தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கண்ணம்மா உட்காந்துட்டு ஊஞ்சலில் உட்காந்துட்டு காம்ப்ளான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குருமாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்குமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால் கண்ணம்மாக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை வார போகிறேன். தலைவாரி விட்டுட்டோம் அப்படின்னா அவள் கடகடன்னு ரெடி ஆகிடுவா ஸ்கூலுக்கு டைம் ஆகிடவே. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குளிப்பாட்டி விட்டுட்டாக்கா. இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டா அவள். அதனால் அவளாவே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எல்லாமே போட்டுட்டு அவளாவே ரெடி ஆகிடுவா. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வேலை கொடுக்காத அளவுக்கு இருக்கா. சம்டைம்ஸ் தான் ரொம்ப வேலை கொடுப்பா அவள். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கனாக்கா அவளுக்கு போனிட்டெல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி டிஃபன் வந்து நைட்டு வந்து அரைக்கிறதுக்காக பெசரட்டை வந்து ஊற வச்சுட்டு போயிருக்கேன் நான். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் வெடிச்சிருக்காங்க. நார்மலாக அதுக்கப்புறம் அம்மா டோசாவில் மாற்றி அதுக்கப்புறம் வெடித்தாங்க. சூப்பராக வந்துருச்சு சாப்பாடு எப்பயும் போல். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ நார்மலாக அம்மாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சுருந்தாங்க. ரசம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணி பீன்ஸ் எல்லாம் போட்டு குருமா வச்சுருந்தாங்க இன்றைக்கி.
ஸோ வெஜிடபிள் குருமா தான் இன்னைக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து இடியாப்பம் வாங்கிக்கிறாங்க. ஸோ இடியாப்பத்துக்கு வந்து குருமா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி சைட் டிஷ்ஷு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஒரு விலாகாக போடுறேன். அதை தான் வந்து இன்றைக்கி கஞ்சி காசி குடிக்க போகிறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன் நான். இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு இது கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதிலே நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். நான் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா தளபலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கஞ்சி மாவை கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து ஊற்றி நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சு ரெடி பண்ணியாச்சு. கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். ஸோ எவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பொறுமையாகவே டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து சீக்கிரமாக கம்மியாச்சு அப்படின்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக ஏறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஃபைனலி டாமை பார்த்தாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வேணும்னு கேட்டதுக்கு வாட்டர்மெலான் தான் வாங்கி கொடுத்தாங்க. வேறு எதுவும் கேட்காத அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க பனானா குடித்தாங்க. 10 minutes later. பேங்க் ஒர்க் முடிஞ்சிட்டு டீ பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடை கூப்பிட்டு வந்தாங்க. டயட்டில் இருக்கேன், அதனால உனக்கு கம்மியாக சாப்பிட சொல்லிட்டு எனக்கு ஒரு சமோசா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சமோசா வாங்கிட்டு என்னோடய ஃபேவரட் ஒரு லெமன் டீ வாங்கி கொடுத்தாங்க. அவங்க ஒரு ஜிஞ்சர் டீ வாங்கினாங்க. லெமன் டீயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி லெமன் டீயே வந்து கொஞ்சம் சீதளம் தான், ப்ளஸ் அது கூடவே சப்ஜா சீட் போட்டு இன்றைக்கி குடிச்சாச்சு. இன்றைக்கி என்னோடய டே வந்து கம்ப்ளீட் பண்ணேன் நான். லஞ்சுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான். என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 1:00 பிரேக் ஆச்சு. ஸோ நான் 1:30க்கு என்னோடய லஞ்ச் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து 4:00 போல் டீ வாங்கி கொடுத்தாங்க, குடிச்சிட்டோம். ஆக்சுவலாக 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்மெட் வாங்கினாங்க டாமு. ஸோ அப்போ அவங்களுக்கு வாங்கும்போது எனக்குமே வாங்கி கொடுத்தாங்க. பழைய ஹெல்மெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி ஊற வச்சுட்டு போனதை வந்து அதுக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நான் அது எப்படி என்னன்றதை உங்களுக்கு ஒரு விலாகாக போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க ரொம்ப லேட்டாச்சு. ஆக்சுவலாக நான் என்னோடய ஃபாஸ்டிங் டைம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டைம் 9:00. பட் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து இன்றைக்கி 10:00 எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு எனக்கு. ஸோ மாவு அரைச்சி வச்சுட்டு போகவே கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. இப்போ என்னோடய இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கனாக்கா 10:00 வந்து ஒரே ஒரு பெசரட்டு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கொஞ்சம் கனமாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன் நான். இதுதான் இன்றைக்கி என்னோட தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் குருமா இருந்துச்சு. ஸோ இதை தான் வச்சு இன்றைக்கி என்னோடய டேவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக டே இன் மை லைஃப் vlog வரும். கண்டிப்பாக ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்றதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்தடுத்த விலாகில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் பார்க்கலாம். நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நாளைக்கான விலாகில் உங்களுக்கு போடுறேன். தோசை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூட வந்து பார்த்திங்கனாக்கா கார சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பட் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இருக்கிற குருமாவே வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கோட டே வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணேன் நான். ஃபாஸ்டிங் ஒரு வழியாக இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு. அகைன் இன்றைக்கான டைமிங் செட் பண்ணியிருக்கிறது எப்படின்னா நான் 10:00 கம்ப்ளீட் பண்ணதுனால 10:00 தான் வச்சுருக்கேன். நாளைக்கு நான் பிரேக் பண்ண வேண்டிய லஞ்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:00 தான். ஸோ அது வரைக்கும் என்னென்ன சாப்பிடுவேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நாளைக்கான விலாகில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.